அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம். பாகற்காய் ஒரு ஆரோக்கியமான காய்கறியாக சொல்லப்படுது. குறிப்பாக இது உடல் நலத்திற்கு மிகவும் உகந்த காய்கறியாகவும் கருதப்படுது. காரணம் பல ஆரோக்கிய பிரச்சனைக்கு சிறந்த தீர்வினை அளிக்கிறது. இந்த பாகற்காய் சிறந்த காய்கறியாக இருந்தாலும் கூட இதனுடன் சில உணவுகளை சேர்த்து சாப்பிடக்கூடாதென்று மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர். அந்த வகையில் பாகற்காயுடன் என்னென்ன உணவுகளை சேர்த்து சாப்பிடக்கூடாது வாங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். பாகற்காயை சாப்பிடும்போது அல்லது பாகற்காய் சாப்பிட்ட பிறகு உடனே ஒருபோதும் பால் குடிக்காதீங்க. ஏன்னா இது வயிற்று பிரச்சனைகளை உண்டாக்கும். அதாவது பாகற்காய் சாப்பிட்ட பிறகு பால் குடிப்பதால மலச்சிக்கல் மற்றும் வயிற்றில் எரிச்சல் உணர்வு போன்றவை ஏற்படும். அடுத்து பாகற்காய் சாப்பிடும்போது முள்ளங்கி அல்லது முள்ளங்கியில் செய்யப்பட்ட உணவுகளை உட்கொள்ளாதீங்க. இவ்வாறு செய்வதன் மூலம் உடல் தொடர்பான பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். ஏன்னா முள்ளங்கி மற்றும் பாகற்காயோட தாக்கம் வித்தியாசமானதாக இருக்கும். இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா நமது தொண்டையில் அமிலத்தன்மை மற்றும் சளி போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம். அதனால் பாகற்காய் சாப்பிடும்போது முள்ளங்கி சாப்பிடுவதை தவிர்த்து கொள்வது நல்லது. உணவுடன் தயிர் சேர்த்து சாப்பிடும் பழக்கம் நம்மில் பலரிடம் இருக்கிறது. ஆனால் பாகற்காய் சாப்பிடும்போது தயிரை உட்கொண்டால் நமக்கு பல வயிறு உபாதைகள் ஏற்படும். அதனால் பாகற்காய் சாப்பிடும்போது தயிர் எடுத்துக்கொள்ளாதீங்க. கோடை காலத்தில் அதிக அளவு விற்பனை செய்யப்படுவது மாம்பழம்தான். ஆனால் பாகற்காயுடன் மாம்பழம் உட்கொள்வது தீங்கை விளைவிக்கும். இதன் காரணமாக அமிலத்தன்மை, நெஞ்செரிச்சல், குமட்டல் போன்ற செரிமான பிரச்சனைகள் வரலாம். அதனால் பாகற்காய் சாப்பிடும் போதோ அல்லது பாகற்காய் சாப்பிட்டு முடித்த உடனேயோ மாம்பழம் சாப்பிடாதீங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொண்டு இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி ஆரோக்கியமாக வாழுங்க. வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும். நன்றி.